மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடுக்கி மாவட்ட பக்தர்களின் மாபெரும் கஞ்சிக்கலைய ஊர்வலம் மூணாறில் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஊர்வலத்தில் பங்கெடுத்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆத்மீய சங்கத்தின் தலைமையில் அனைத்து வருடமும் சிறப்பான முறையில் கலச விளக்கு யாக பூஜையும் ஆத்மீக கஞ்சிக்கலைய ஊர்வலமும் நடத்தப்படுகிறது. அதேபோன்று இந்த வருடமும் ஏராளமான பக்தர்கள் பங்கெடுத்த ஊர்வலம் மூணாறில் நடத்தப்பட்டது. தொழில், வியாபாரம், கல்வி போன்றவற்றின் வளர்ச்சிக்கும் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் வேண்டி பல்வேறு பிரார்த்தனைகளுடன் ஊர்வலம் நடத்தப்படுகிறது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சங்கம் கேரள மாநில தலைவர் சக்தி எம் சதீஷ்குமாரின் தலைமையில் இந்த வருடமும் சிறப்பான முறையில் கஞ்சிக்கலைய ஊர்வலம் நடத்தப்பட்டது. பயணமா வாழ்வதற்காகவும் உலக வேம்பு தாயே, சுயம்பு தாயே, அம்மா ஆதிபராசக்தி, ஐம்பெரும் தெய்வமே, மலையில கண்மணியே உனக்குத்தான், பச்சரிசி கஞ்சிதான் பத்தினியே உனக்குத்தான். காலை 7 மணிக்கு மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் பவ்யா கண்ணன் ஓம் சக்தியின் கொடியை உயர்த்தியதோடு பூஜைகளுக்கு தொடக்கம் குறிக்கப்பட்டது. நியூ மூணார் கம்யூனிட்டி ஹாலில் வைத்து கலச விளக்கு பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து நியூ மூணார் ஸ்ரீ விநாயகர் கோவிலிலிருந்து மூணார் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் வரை ஆத்மீய கஞ்சிக்கலைய ஊர்வலம் நடத்தப்பட்டது. ஊர்வலத்தை தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா துவக்கி வைத்தார். நாட்டிலுள்ள அனைவரும் சமாதானத்தோடு இயற்கை சீற்றம் இல்லாமலும் பசி பட்டினி இல்லாமலும் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் பக்தர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வயநாடு நிலச்சரிவில் மரணமடைந்த நபர்களுக்கு மௌன பிரார்த்தனையும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. கலச விளக்கு யாக பூஜையிலும் ஆத்மீய கஞ்சிக்கலைய ஊர்வலத்திலும் ஏராளமான அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.